தேசாந்திரி. எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 41. நோக்கும் திசையெல்லாம். இமயமலையில் சூரிய உதயம் பார்க்கறதுக்காக நேபாளத்தில் இருக்கிற நாகர்கோட்டுக்கு வந்திருந்தேன். காட்மண்டுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மலைநகர் இது. வளைஞ்ச பாதையும் சரிவில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற வீடுமா அந்த பிரதேசமே நம்மளோட கனவோட ஒரு பகுதியை போல் இருந்துச்சு. காலையோட இருள் முழுமையாக கலையவே இல்லை. என்னை போல் நிறைய பேர் சூரியோதயம் காண்பதற்காக அங்கே காத்துட்டு இருந்தாங்க கேமராவோட. சூரியோதயம் தெரியாதபடி மெல்லிய புகைமூட்டம் போல பனி நிரம்பி வழிஞ்சுது. ஊரை சுற்றி பிரம்மாண்டமான தன் கைகளை விரிச்சபடி இருந்த இமயமலையின் தோற்றமே தெரியலை. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்கலான்னு சரிவின் உடன் நடந்தேன். குளிர் உடலை நடுங்க செய்தபடி இருந்தது. இரவும் பகலும் ஒரு பெரிய விந்தை இல்லையா? அது நமக்கு அன்றாடம் பழகிடுச்சு. இரவு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை கரைச்சிக்கிட்டு இருக்குது, காலை வந்துடுது. உலகின் ஒவ்வொரு நாளும் இதை போல தான். இரவு விடைபெறுகிறது. ஒரு மாபெரும் தொடர் ஓட்டத்தில் சரியாக ஒருவர் கையிலிருந்து மற்றவங்க கைக்கு மாறிடுறது போல பகலும் இரவும் ஓடிக்கிட்டே இருக்கு. உலகம் ரொம்ப வனப்பானது, மிக சுகந்தமானது. ஒரு சிறுவனை போல அந்த ஆகாசத்தையும் என்னை சுற்றி இருட்டையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த நிமிஷத்தில் உலகம் எனக்கு பரிச்சயமற்ற ஒன்றை போல இருந்துச்சு. பின்வாங்கியோட அலையை போல இரவு தன் இருப்பிடம் திரும்ப துவங்கி இருந்துச்சு. சில நிமிஷங்களில் வெளிச்சம் உலகின் மீது தன் நிறத்தை தீட்ட துவங்குச்சு. பனி படர்ந்த இமயமலை கண்ணில் தப்பதான் தெரிய ஆரம்பிச்சுது. மலையினதும் நம் நினைவில் எழும் சித்திரம் மெல்ல அழியுது. சிறியதும் பெரியதுமான சிகரங்களோட உயர்ந்து வடிந்து செல்லும் அலை போல நீண்டு போய்கிட்டே இருக்கிற மாபெரும் மலைத்தொடர் தான் இமயமலைன்றது எனக்கு புரிய துவங்குது. ஆகாசம் கலங்கிய நிலையில இருக்கு. பின்னிரவின் மீதமான நட்சத்திரம் ஒன்று வானத்தில் கடைசியாக கண் சிமிட்டியபடியே தானும் சூரியோதயத்தை பார்க்க காத்துட்டு இருக்கு. பனிமூட்டம் அடங்கிய வானத்தில் சூரியன் தகதகன் வெளிப்படுது. இன்னைக்கு மிக அதிர்ஷ்டமான நாள், அதனால தான் உதயம் ரொம்ப தெளிவாக தெரிகிறது என்றாரு ஒரு பயணி. வாழ்வின் முதன்முறையாக பார்க்கறது போல சூரியனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். காலையின் முதல் ஒளி என்னை பிரகாசமாக உள்ளது. உலகின் மீது வெளிச்சம் முருகியோடு துவங்குது. இந்த சூரியனை தான் இத்தனை வருஷங்களாக பார்க்குறேனா? ஏன் இந்த பிரம்மாண்டம் வசீகரம் என் ஜன்னலை திறந்து பார்க்குறப்ப கிடைக்கவே இல்லையே? இந்த நிமிஷத்தில் என் முன்னே நடந்து கொண்டிருந்த அந்த ஜாலம் ஏன் என்னோட இருப்பிடத்தில் சாத்தியமாகல? சூரியனை பார்க்கறதுக்கு ஏன் இத்தனை பிரீத்தியாக இருக்கு? ஒருவேளை நான் இன்னும் குகை மனிதன் தானா? உலகம் எனது கண்களுக்கு இன்னும் முழுமையாக பழகலையா? சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வானை விட்டு நகர்ந்து என் இதயத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒளிர துவங்குச்சு. சூரியனை பார்த்தபடியே முன்னடந்து செல்ல துவங்கினேன். உலகின் மொத்த காட்சியும் கண்டுவிட வேணும்னு நினைத்த ஒரு நத்தை வேக வேகமாக ஊர்ந்து செல்வது போல இருந்தது என்னோட செயல். இமயமலையின் மீது சூரியன் தன் சிறகுகளை அசைச்சபடியே விரிஞ்சிட்டு இருந்தது. எத்தனை ஆயிரம் வருடங்கள், எத்தனை கோடி மனுஷங்க கண்ட காட்சினாலும் இன்னைக்கு அழுக்காத அதிசயம் சூரியோதயம். மனுஷன் எவரை பற்றியும் கவலைப்படாமல் உலகம் தன் ஒழுங்கில் இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளவு பெரிய சக்கரவர்த்திக்காகவும் சூரியன் காத்திருக்கிறதில்ல. எந்த கைகளும் இரவை தடுத்து நிறுத்திட முடியறதில்ல. உலகின் இயக்கம் ஒரு மாய பின்னல். அதோட ஒவ்வொரு புள்ளியாக கண்டு வருவதை தவிர வேறு வழியில் அதை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. காலையோட இயக்கம் துவங்குச்சு. அதுவரை சூரியனை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் அறைக்கு திரும்பி இருந்தாங்க. பசியும் நம்மோட அன்றாட கடமைகளும் ஒவ்வொருவரையும் தன் கைகளில் உருட்ட துவங்குச்சு. அதே சூரியன் இப்போ வானத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போ அதை நிமிர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சூரியன் ஒளிப்பட்டு இமயமலையின் சிகரங்கள் மினுமினுக்குது. அந்த பனி சிகரங்கள்லேயும் யாரும் இல்லை. அங்கே பூக்கும் பூக்களை காற்று மட்டுமே கண்டு செல்லுது. அந்த பாறைகள் எதற்கோ தனக்குள்ளா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இமயமலையின் அடிவாரத்தில் வந்து நிற்கும் பொழுது தான் நான் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன்றது எனக்கு புரிய துவங்குச்சு. எங்கோ வெகு தொலைவில் ஒரு தாமரையை போல மலர்ந்திருக்கிறது என் ஊர். வரைபடத்தில் புரியாத இந்தியாவின் பிரம்மாண்டம் அந்த நிமிஷத்தில் புரிய துவங்குச்சு. இந்தியா எவ்வளவு பெரியது! எத்தனை விதமான நதிகள், மலைகள், காடுகள், நகரங்கள் என கடக்க கடக்க வந்துக்கிட்டே இருக்கிறது. இயற்கையின் வனப்பும் பேரழகும் கொண்ட இந்த நிலப்பரப்பிலா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நெருக்கடியும் பரபரப்பும் கொண்ட எனது நகரங்கள் யாவும் இந்த பெரும்பலியின் முன்பு சிறு கடுகுதானா? உலகின் எல்லா மேடு பள்ளங்களையும் சாலைகள் ஒன்று இணைக்குது. ஏதோ ஒரு மனுஷனோட கால் இந்த எல்லா மலை சிகரங்களின் மீதும் ஏறி இறங்கி இருக்கு. வாழ்க்கை போராட்ட மனுஷனை கூண்டு புலிகளை போல அடக்கி வச்சிருக்கு. இல்லைன்னா ஒவ்வொரு மனுஷனின் பலமும் விருப்பமும் ஏதேதோ சாதனைகளை உருவாக்கி இருக்கக்கூடும் இல்லையா? எனது பயணம் இலக்குகள் அற்றது. அது ஒரு தீராத வேட்கை. வீட்டு ஜன்னலோட வெளியே தென்படும் சூரியனை பார்க்கறதுக்கு பதிலாக அது என்னை இத்தனை ஆயிரம் மைல்கள் தாண்டி இழுத்து வந்திருக்கு. ஒரு இலை ஆற்றில் மிதந்து செல்வது போல இயற்கையின் பேராற்றலில் நான் மிதந்து சென்று கொண்டிருக்கிறேன். காற்றில் விதைகள் அடிச்சிட்டு செல்வது போல மனுஷங்களும் இயற்கையின் பெருங்கரத்தால் கொண்டு செல்லப்பட்டு ஏதேதோ நிலங்களில் விதைக்கப்படுறாங்க, முளைத்து வளர்றாங்க. எல்லா பயணங்களும் ஏதோ ஒரு முனையில் வீடு நோக்கி திரும்பிடுது. எல்லா பயணிகளும் ஒரு நாள் வீடு திரும்புகிறாங்க.
அந்த நாளில் உலகின் எந்த அதிசயத்துக்கும் சற்றும் குறைவில்லாத அதிசயமாக உள்ளது வீடு. இந்த இமயமலையின் உயரத்திலிருந்து நான் தொட ஆசைப்படுவது என்னோட வீட்டை தான். ஆம் நண்பர்களே, உலகின் எல்லா அதிசயங்களும் என்னோட வீட்டின் வாசல்படியிலிருந்து தான் துவங்குது. உலகம் என் வீட்டு வாசல்படியில் துவங்கி அப்புறம் எங்கெங்கோ முடிவற்று நீண்டு செல்லுது பயணம். ஒரே நேரத்தில் உலகை புரிந்து கொள்ள செய்வதோட வீட்டையும் புரிந்து கொள்ள செய்கிறது பயணம். முழு வெள்ளக்கட்டிய தன்னோட இருப்பிடத்துக்கு இழுத்து போய்விட முயற்சிக்கும் ஒரு எறும்பின் ஆசையைப் போல தான் இருக்கிறது என்னோட வேட்கையும். உலகம் பெரியது, எனினும் உலகை அறிய நினைக்கும் மனுஷ ஆசை அதைவிட பெரியது. எல்லா இரவு பகலிலும் யாரோ ஒரு மனுஷனோட கால்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லா பக்கமும் திறந்து கிடக்கிறது இந்த உலகம். விருப்பமும் தேடலும் நம்மை கொண்டு செல்ல அனுமதிப்பது மட்டுமே நம்மளோட வேலையா இருக்கு, இல்லையா? நன்றி, வணக்கம். இத்துடன் நிறைவடைகிறது. நாளை பார்க்கலாம்.